வீடுகளுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைக்கும் மும்முனை மின்சாரம் இருக்கின்றது. ஆனா விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இல்ல. 24 மணி நேரமும் மும்முனை இணைப்பு கொடுக்கணுங்கிறதா ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய உத்தரவு. மின்சார வாரியத்துக்கு அந்த அளவுக்கு இப்ப கையில நிதி எல்லாம் கிடையாது. நீங்க மின் உற்பத்தி அதிகரிக்கிறது உலக மகா பிரச்சனை. காலப்போக்கில் இந்த மின்சாரத்துறையை தனியார் மயமாக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது மின்சார வாரியத்தினுடைய செலவிலேயே ஸ்மார்ட் மீட்டர் போட்ட பிறகு தனியார் வந்து அது சௌரியமா எடுத்துக்குவாங்க. ஒரு 2000 தொழிலாளர்களுடைய வேலை இல்லாமல் போகும். 4 ஆண்டுகள் ஆட்சியில் 2 முறை மின்சாரத்தை வந்து உயர்த்திருக்காங்க திமுக அரசு. அரசு இது வரைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. பணம் கட்டலைன்னா ஆபீஸ்ல இருந்து மின்சாரத்தை துண்டிக்க முடியும். ஆனா அதுக்கு ஆபத்து வரும் என்பதுதான் விவசாயிகளுடைய அச்சமா இருக்கு. இந்த 4 லட்சம் பேர் வந்து அந்த மின் இணைப்புக்காக விண்ணப்பம் செய்து 10 ஆண்டுல காத்துட்டு இருக்காங்க. அது கொடுக்கலன்றாங்க. என்ன அதுல தடை இருக்கு சார்? எம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மின்துறை பொறியாளர்கள் அமைப்பின் தலைவர், மின்சாரத்துறையின் ஓய்வு பெற்ற பொறியாளர் காந்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு 23 லட்சத்துக்கு மேற்பட்ட வேளாண் மின் இணைப்புகள் நடைமுறையில் இருந்து வருகிறது. ஒரு 4 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் வேளாண் மின் இணைப்புகளுக்காக விண்ணப்பித்து ஒரு 10 ஆண்டுகளை காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை தமிழக அரசு கையில் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தினால விவசாயிகளுக்கு நன்மையா இல்லை தீமையா சார்? மீட்டர் பொருத்துவதனால விவசாயிகளுக்கு நன்மையும் வராது, தீமையும் வராது. விவசாய இணைப்புகளில் மீட்டர் பொருத்தப்பட்டு விட்டால் தங்களுக்கு கட்டணம் வந்துவிடும் என்ற ஒரு அச்சம் விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. அதனால் விவசாய இணைப்புகளுக்கு மீட்டர் பொருத்துவதை குறித்து அவர்களுக்கு மத்தியில் ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்ப்பு தானே தவிர அது என்ன மீட்டராக இருந்தாலும் எதிர்ப்பு என்பது மீட்டர் பொருத்தப்பட்டால் கட்டணம் கட்ட வேண்டி வரும் என்ற ஒரு அந்த அச்சத்தின் காரணமாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அது எந்த மீட்டராக இருந்தாலும் அது ஒன்றுதான். இல்ல, அந்த மீட்டர் பொருத்தினாலும் கட்டணம் இல்லை என்பதை தமிழக அரசு உறுதிப்படுத்தினால் விவசாயிகள் வந்து அச்சத்தில் இருக்க மாட்டாங்க, எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஏற்கனவே அது சொல்லப்பட்டதுதான். எல்லா அரசும் மாறி மாறி வந்திருக்கக்கூடிய அரசுகள் அனைத்துமே சொல்லியிருக்கிறார்கள். மீட்டர் பொருத்துவதனால் உங்களுக்கு மின்சார கட்டணம் வந்து விடாது, நாங்கள் விதிக்க மாட்டோம், அரசினுடைய கொள்கை எது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கும் விவசாய இணைப்புகளுக்கு மின்சார கட்டணம் இல்லை என்பது இல்லை. மின்சார கட்டணம் இருக்கிறது. மின்சார கட்டணத்தை அரசு மானியமாக தருகிறது. ஆக விவசாயிகள் மத்தியில் ஒரு அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தை இடையூறு செய்ய அரசுகள் விரும்பவில்லை. அதனால் விவசாய இணைப்புகளில் மின்சார மீட்டர் பொருத்துவது என்பது தள்ளிக்கொண்டே போகிறது. அதாவது விவசாயிகள் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவாங்க, காலப்போக்கில் வந்து கட்டணத்தை நிர்ணயிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதனால தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ தமிழக அரசு வந்து அது ஸ்மார்ட் மீட்டருக்காக மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் மீட்டருங்கிறது இப்பொழுது வந்து இருக்கக்கூடிய விஷயம். இதற்கு முன்பு கூட அந்த மாதிரியான மீட்டர் பொருத்துவதுன்னு வரும்போது அவர்களுக்கு அதை எதிர்ப்பு தெரிவித்து தான் இருந்தாங்க. 1984 அங்கே மீட்டரெல்லாம் அங்கேருந்து கழட்டி எடுத்த பிறகு இதுவரைக்கும் விவசாய இணைப்புகளுக்கு மீட்டர் பொருத்தப்படலை. ஆனால் மின்சார வாரியத்தை பொறுத்தவரையிலும் அல்லது நடுவண மின்துறை அமைச்சகத்தை பொறுத்தவரையிலும் எந்த இணைப்பும் மீட்டர் இல்லாமல் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு சித்தாந்தத்தை வலியுறுத்துறாங்க. அது நடுவண அரசினுடைய அந்த சித்தாந்தத்தை மாநில அரசால் செயல்படுத்த முடியல. இங்கே இருக்க விவசாய இணைப்புகளுக்கு விவசாயிகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அச்சம், அந்த அச்சத்தின் காரணமாக அவர் மதிப்பு தெரிவிக்கிறார். அதுதான், அது ஸ்மார்ட் மீட்டரா வேற மீட்டரை பொறுத்தினாலும் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கத்தான் போறாங்க. அதான் நிஜம். அதாவது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் போது சிம் கார்டுலாம் கொடுப்பதா சொல்றாங்க சார். அது சிம் கார்டு. ஆமா, ஸ்மார்ட் மீட்டருங்கிறதே சிம் கார்டு பொருத்தப்பட்ட கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே ஆன்லைன்ல எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடர்னு பேர் அதுக்கு. அந்த மீட்டர்ல இருந்து எல்லாமே வந்து ஆஃபீஸ்லேயே நீங்க என்ன ரீடிங் வருது, எவ்வளவு வருது, ஒரு நேரத்தில் எவ்வளவு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத பண்ண முடியும். அவங்க எவ்வளவு பணம் கட்டலைன்னா ஆஃபீஸ்ல இருந்தே மின்சாரத்தை துண்டிக்க முடியும். அந்த மாதிரி வசதி இருக்கிறது. அது அந்த மீட்டர் தான் ஸ்மார்ட் மீட்டர்னு சொல்றேன். இப்போ ஒரு சிறு குறு விவசாயி வந்து அந்த மின் மோட்டார் பயன்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மின்சாரம் பயன்படுத்த முடியும் என்ற நிலை அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துனா வரும்னு சொல்றாங்க. அதனால விவசாயிகள் வந்து அச்சம் தெரிவிக்கிறாங்க. அதுக்கு பத்தி என்ன? இல்லை, விவசாயிகள் அச்சத்துக்கும் ஸ்மார்ட் மீட்டருக்கும் பொருத்தம் இல்லை. விவசாயிகள் அச்சத்துக்கும் மீட்டருக்கும் தான். அது எந்த மீட்டரா இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் மீட்டர் தான் இருக்கணும்னு இல்லை, எந்த மீட்டரா அளவு இல்லை, அளவு இல்லாம பயன்படுத்துறாங்கல்ல சார்.
அளவில்லாமல் பயன்படுத்த முடியாது. அவங்களுக்கு தண்ணீர் இருக்கிற வரையில், தண்ணீர் தேவை இருக்கிற வரைக்கும் தான் அவங்க பயன்படுத்த முடியும். அதனால அளவில்லாமல் பயன்படுத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல, நீர்வளம் உள்ள பகுதியில மோட்டர் போட்டு விட்டா அது மாட்டுன மின்சாரம் இருக்கும் வரையில இறைச்சிக்கிட்டே இருக்கும், அந்த இருக்கு. ஆனா அதுக்கு ஆபத்து வரும் என்பதுதான் விவசாயிகளுடைய அச்சமா இருக்கு. இல்ல, அப்படி இல்லை. விவசாயத்துக்கு தண்ணீர் வர வேண்டும் என்பது அரசினுடைய கடமை. தண்ணீர் தர முடியலைங்கிறப்போ மின்சார மோட்டாரை வச்சு கீழே நிலத்தடி நீரை எடுத்துக்கோங்க நம்ம சொல்றாங்க. அப்போ நிலத்தடி நீர் கிடைக்கும் போது பயன்படுத்துறாங்க. விவசாய தேவையில்லாம நீரை பயன்படுத்த முடியாது. கண்டிப்பா எந்த பயிரா இருந்தாலும் அவர் தேவைக்கான அளவு தான் தண்ணீரை பயன்படுத்த முடியும். ஆக விவசாயிகள் அளவுக்கு அதிகமாக தண்ணீரை பயன்படுத்துறாங்கன்னு சொல்றது கரெக்ட், பொருத்தமானது இல்லை. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அது மாதிரி நிலைமைகள் கிடையாது. சில இடங்கள் தண்ணீரே குறைவா இருக்கு, தண்ணீர் தேவையான அளவுக்கு கூட அங்கே தண்ணீர் கிடையாது. அப்போ அந்த தண்ணீர் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களால பயன்படுத்த முடியும். அதனால் பயன்பாடு என்பது அந்தந்த இடத்தை பொறுத்தவரை, தண்ணீர் அளவை பொறுத்து, எந்த மாதிரி பயிர்களை பொறுத்து இதில் நிறைய வேறுபடுது. விஷயம் அதுவும் இல்லை. மின்சாரத்தை பொறுத்தவரையில் எவ்வளவு மீட்டர் பொருத்தப்பட வேண்டுமா வேண்டாமாங்கிறதுல ரெண்டு கருத்து. அரசு நடுவண் அரசினுடைய அழுத்தத்துக்கு மின்சார மீட்டர் பொருத்தணுங்கிற ஒரு கொள்கை முடிவை வைக்கிறாங்க. விவசாயிகள் மின்சார மீட்டரை பொருத்திட்டீங்கன்னா நாளைக்கு நட்ட கட்டணம் விதிப்பீங்க, அதனால மீட்டரை பொருத்தக்கூடாதுன்னு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அரசு அந்த எதிர்ப்பை ஏற்றுக்கொள்கிறது. அதனாலதான் இது வரைக்கும் மீட்டர் பொருத்தப்படலை. அப்ப மீட்டர் பொருத்தப்படவில்லை அப்படிங்கிறது ஒண்ணுதான். அது ஸ்மார்ட் மீட்டரா மற்ற மீட்டரா, அது எந்த மீட்டரா இருந்தாலும் அதான் நிலைமை. அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எந்த மீட்டரா இருந்தாலும் பொருத்தாதீங்க, ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த வேண்டாம், மற்ற மீட்டரை பொருத்துங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு இல்லை. அவங்க நிலைப்பாடு மீட்டரை பொருத்தக்கூடாதுங்கிறதா. அந்த நிலைப்பாடு இப்ப தொடருது. எதுவா இருந்தாலும் அளப்பது என்பது சரியான முடிவு தான். எவ்வளோ ஒரு விவசாயி மின்சாரம் பயன்படுத்துறாங்கன்றத அது அளக்கலாம், கண்காணிக்கலாம். இந்த கட்டணம் கூடாது என்பதுதான் விவசாயிகளுடைய. இன்னைக்கும் விவசாயத்துக்கு கட்டணம் இருக்கு. அதான் ஒரு சில மின்சாரத்துக்கு எல்லா விவசாயத்துக்கும் கட்டணம் இருக்கு, எல்லா குடிசைகளுக்கும் கட்டணம் இருக்கு. கட்டணத்தை அரசு கட்டுகிறது, அரசு அந்த கட்டணத்தை தந்து விடுகிறது. அதனால விவசாயிகளுக்கு விலையில்லா மின்சாரம் கிடைச்சிட்டு இருக்கு. அதனால மீட்டர் இருக்கா இல்லையாங்கிறத விட அரசு அதுக்கு ஒரு மொத்தமாக அசஸ் பண்ணுறாங்க. அந்த அசஸ்மெண்ட் அடிப்படையில் அவங்க பணத்தை கட்டுறாங்க. அந்த பணத்தை அரசாங்கமே கொடுத்துட்றாங்க. ஆக விவசாயிக்கான மின்சார கட்டணம் என்பது இருந்தாலும் கட்டணத்தை அரசே கட்டி விடுவதனால் விவசாயிகள் கட்டாமல் இருக்கிறாங்க. அதனால மின்சார கட்டணம் என்று சொன்னால் எல்லாத்துக்குமே மின்சார கட்டணம் இருக்கு. மின்சார கட்டணத்தை அரசாங்கம் கொடுத்துருது, அதனால இவங்க கட்டலை. ஸ்மார்ட் மீட் பொருத்துவதனால விவசாயிகளுக்கு எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் வருவதற்கான வாய்ப்பு இல்லைங்களா? ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துறதுனாலங்கிறது மீட்டர் பொருத்துறதுனால அது கட்டணங்கிறது அரசினுடைய முடிவுக்கும் விவசாயத்தினுடைய முடிவுக்குமான விஷயம் இல்ல. அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. அரசாங்கம் யாருக்கு வேண்டுமானாலும் மானியம் கொடுத்து கட்டணத்தை குறைக்கலாம் அல்லது இல்லாமல் செய்யலாம், அது இருக்கு. ஆக விவசாயிகளுக்கு விலை இல்லாத மின்சாரம் என்பது அரசினுடைய கொள்கை முடிவில் இருக்கு. அது தொடருமா? தொடருமாங்கிறது அரசு இது வரைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. 84ல இருந்து இது வரைக்கும் இந்த அரசு கட்டணம் விலை இல்லா மின்சாரம் என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. ஆக மீட்டர் பொருத்துவதற்கும் மின்சார கட்டணத்திற்குமா, விவசாயிகள் மின்சார கட்டணம் பொருத்தணுமாங்கிறதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது கரெக்ட் தான் சார். அது ஸ்மார்ட் மீட்டர்னால மட்டும் இல்லை, எந்த மீட்டர் பொறுத்தனாலும் அதான், எந்த மீட்டர் பொறுத்தாலும் அதுதான். சோ இலவச மின்சாரம் தொடர வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய. ஆமா, அதுதான் அரசினுடைய கொள்கையா இருக்கு. சோ அது கட்டணமாக மாறக்கூடாது, மாறாது. இன்னும் 4 லட்சம் பேர் அந்த மின் இணைப்புக்காக விண்ணப்பம் செய்து 10 ஆண்டுல காத்துட்டு இருக்காங்க, அது கொடுக்கலன்றாங்க. என்ன அதுல தடை இருக்கு சார்? மின்சார இணைப்புகள் அவ்வளவு நிறைய கொடுப்பதற்கு உங்களுக்கு நிலத்தடி நீர் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு. ரெண்டாவது, ஒரு மின்சார இணைப்பு கொடுப்பதற்காக ஏற்படக்கூடிய செலவு கொஞ்சம் கூட அதிகமா இருக்கு. இதுக்கு மாற்று திட்டங்கள் எல்லாம் இப்போ வந்திருக்காங்க. எவ்வளவு இணைப்புகள் கொடுத்தாலும் அது இணைப்புகள் கூடி பெருகிக்கிட்டே இருக்கத்தான் செய்யுது. விவசாய இணைப்புகளை மட்டும் முழுமையா அவங்க எல்லா இணைப்புகளுக்கும் கேட்ட இணைப்புகளுக்கெல்லாம் கொடுக்க முடியாத நிலை நீண்ட காலமாவே இருக்கு. அது கொடுக்க முடியாதா சார்? அந்த அளவுக்கு மின்சார உற்பத்தி குறைவா இருக்க தமிழ்நாட்டுல? உற்பத்திக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதுக்கான தொடர் அமைப்பா இல்ல முதலீடு அதிகம் இருக்கு. அதுக்கு ஒரு மின் இணைப்பு ஓடணும்னா அதுக்காக பெரிய அளவுல தாழழுத்த பாதைகள் போடணும், மின் கம்பிகள் இழுக்கணும், அதுக்கான விஷயங்கள். இப்போ எல்லா இணைப்புகளுக்கும் கொடுக்கணும். அதுக்கான மின்சார கட்டணத்தை அரசாங்கமே செலுத்துது. இப்போ அரசாங்கம் செலுத்தக்கூடிய மானியம் கூடிக்கிட்டே போகும். இது மாதிரி பலவேறு விஷயங்கள் அது உள்ளடங்கி இருக்கு. அதனால எந்தெந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு இருக்காங்க.
முன்னாடியெல்லாம் ஒரு 24,000 20,000 இணைப்புகள் அப்படின்னு இருந்தது. இப்போ கொஞ்சம் கூட கொடுத்துருக்காங்க போன இதில். இப்போ இனிமேல் வரும்போது அது எவ்வளவு தீர்க்க முடியும்னு தெரியாது. எவ்வளவு தீர்த்தாலும் திரும்ப திரும்ப அதில் மனுக்கள் நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்கும். வந்துகிட்டு தான் இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து வீடுகளுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைக்கும் மும்முனை மின்சாரம் இருக்கின்றது. ஆனால் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இல்லை. 18 மணி நேரம் தான் மின்சாரம் இருக்கு. ஸோ விவசாயிகளுக்கும் அந்த 24 மணி நேரம் மின்சாரம் வழங்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை இருக்கு. அந்த கோரிக்கை அரசா நிறைவேற்ற முடியுமா? எல்லா இடத்துக்குமே 24 மணி நேரம் இணைப்பு கொடுக்கணுங்கிறது தான் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய உத்தரவு. அப்படிதான் இருக்கு. அங்கங்கே இருக்கக்கூடிய இப்போ அந்த அளவுக்கு இருமுனை ஒரு முனை இணைப்புகள் எல்லாம் இருக்கிறது இல்லை, கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட எல்லா இடத்துக்குமே கொடுத்துட்றாங்க. சில சமயங்களில் மின்சாரத்தினுடைய தேவைகள் கூடுதல் குறைவு ஏற்படுகின்ற காலகட்டத்தில் கிரிட்டினுடைய பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி சில இணைப்புகள் மின்சார கட்டுப்பாடுகள் இருக்கு. அவ்வளவுதான். இல்லை, மின் இணைப்பு அது வேளாண் மின் இணைப்பு வந்து 18 மணி தான் இருக்கு, 24/7 இல்லைன்னு சொல்றாங்க சார் விவசாயிகள். அதுதான் வந்து அந்த வீடுகள் கொடுக்குற மாதிரி அந்த விவசாயத்துக்கும் கொடுத்துருங்கன்றாங்க. 24 மணி நேரமும் விவசாயத்திற்கு மின்சாரம் தேவைப்படுதா என்ன? தேவைப்படும் சார். இல்ல தேவைப்படும். எல்லா இடங்கள்லயும் வந்து நீர் பற்றாக்குறை இல்லை. நீர்வளம் உள்ள பகுதி இருக்கின்றது, வறண்ட பகுதியும் இருக்கின்றது. இதுல வந்து மழை காலங்கள்ல நீர்வளம் உள்ள பகுதி இருக்கின்றது. அந்த மாதிரி 3 விதமான பகுதி இருக்கின்றது. அப்போ வந்து நீர்வளம் உள்ள பகுதியில வந்து 24 மணி நேரமும் மும்முனை இணைப்பு கொடுக்கணுங்கிறதா ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய உத்தரவு. கிட்டத்தட்ட அப்படிதான் நிறைவேற்றப்படுகிறது. இது மாதிரி குறிப்பிட்ட சில இடங்கள்ல அப்படி இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இது ஒரு பெரிய பரந்துபட்ட ஒரு மின் கட்டமைப்பு. இது கிட்டத்தட்ட 6 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல தாழ் அழுத்த பாதைகள் இருக்கு. அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் ஏதாவது இருக்குமானா அந்த பகுதிகளை பற்றிய குறைபாடுகள் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகளாக இருக்குமே தவிர பொதுவான குறைபாடுகளாக சொல்லுவதற்கு இல்லை. தமிழ்நாட்டில் அந்த மின் பற்றாக்குறை ஏற்படுகிறது என்ன காரணம்? அது எப்படி தவிர்க்கலாம்? அது எப்படி உற்பத்தியை மேலும் பெருக்கலாம் சார்? உற்பத்தியை பெருக்கிறதுங்கிறது இப்போ மின்சார வாரியத்தில் கிடையாது. மின்சாரத்தை கொள்முதல் செய்வது தான் இப்போ எல்லா மின்சார வாரியங்கள்லையும் நடக்கிற விஷயம். மின்சார வாரியத்திற்கென்று ஒரு உற்பத்தி இருக்கு. அதே மாதிரி நடுவண் அரசிலிருந்து ஒரு உற்பத்தி இருக்கு. அது தவிர மரபுசாரா மின்சாரத்தினுடைய ஒரு உற்பத்தி இருக்கு. இதை தவிர தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்வதுங்க இருக்கு. ஆக இந்த 4-5 பதவிகளிலிருந்து வாங்குகிறோம். ஆக மின் தட்டுப்பாட்டுக்கும் மின் உற்பத்திக்குமானது, அதாவது சுய உற்பத்திக்கும் எந்த சம்பந்தமும் இப்போ இல்லை. அது 90களில் இருந்த நிலை தான். தனியார் மின்சாரம் வந்த பிறகு தனியார் மின்சாரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நிலை தான் எல்லா மின்சார வாரியங்களுக்கு இருக்கு. நம்ம மின்சார வாரியம் தான் இல்லை, எல்லா மின்சார வாரியமும். கிட்டத்தட்ட மின்சார விநியோக நிறுவனங்கள்ங்கிறது ஒரு 85 நிறுவனங்கள் இருக்கு. 85 நிறுவனங்களிலும் இதுதான் நிலை. சுய உற்பத்தியை மட்டும் விற்கக்கூடிய நிறுவனங்கள் அல்ல. தேவைக்கா சுய உற்பத்தி, நடுவண் அரசு தரக்கூடிய உற்பத்தி, அதை தவிர மரபுசாரா மின்சாரம், அதை தவிர தனியாரிடமிருந்து கொள்முதல், அந்தந்த மின்சார தேவைக்கேற்ப அளவு கொள்முதல் செய்துதான் இருக்கிறார்கள். இப்ப தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்வதை தவிர்த்தால் தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து கடன்ல இருந்து மீளும்னு சொல்றாங்களே, அதை எப்படி தவிர்க்க முடியும் சார்? அதனுடைய விலை அதிகமா இருக்கிறதுனால சொல்லப்படுற விஷயம். அது விலை அதிகமா இருந்ததுனால இந்த விலையெல்லாம் இன்னைக்கு மின்சார கட்டணமும் உயர்த்தியாச்சு. மின்சார கட்டணம் ஒன்றும் குறைவான கட்டணம் அல்ல. இன்றைக்கு நம்ம செலுத்தக்கூடிய மின்சாரம் சராசரி விலைன்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 8 ரூபாய். ஒரு தாழ் அழுத்த பாதையில 8 ரூபாய் கட்டுறோம். விலையில்லா மின்சாரம் இருக்கு, மற்றவங்க கொடுக்கக்கூடிய பணமும் விலையில்லா மின்சாரத்தை நீங்க சமணப்படுத்தி பார்க்கும் பொழுது 8 ரூபாய் அளவுக்கு ஒரு யூனிட்டுக்கு மின்சார வாரியத்துக்கு கிடைக்குது. அதுவும் உயர் அழுத்தத்தில் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 ரூபா வரைக்கும் கிடைக்குது. 9 ரூபா 50 பைசா வரைக்கும் கிடைக்குது. இந்த 9 ரூபா 50 பைசா வரத்துக்கு காரணமே தனியார் மின்சாரத்தினுடைய விலை அதிகமாக இருக்கு. மின்சாரம் இல்லாத நிலையை மின்சார வாரியம் இங்கே வைக்க முடியாது. 2 நிலை. மின்சார வாரியம் தடையில்லாத மின்சாரத்தை தந்தாக வேண்டும். வெளியில் இருக்கக்கூடிய தனியாருடைய மின்சாரம் அதிக விலையில் இருக்கு. அப்போ அந்த மின்சாரத்தை வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ கொடுக்கும் பொழுது மின்சாரத்தினுடைய விலை வந்து கூடுது. இதுதான் அதில் அடிப்படை. இதுதான் அதோட அழைப்பு. இப்போ நம்மளே ஒட்டுமொத்த மின்சாரத்தை நம்ம தயாரிக்க முடியாதுங்களா? அதுக்கான வாய்ப்பு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு ஒட்டுமொத்த மின்சாரத்தை தயாரிக்க போனால் அதோட மின்சார கட்டணமும் கிட்டத்தட்ட அதிகமாகத்தான் இருக்கும். கடந்த காலங்களில் இருக்கிறதுனால இப்போ இருக்க மின்சார வாரியத்தினுடைய உற்பத்தி நிலையங்கள் எல்லாமே நீண்ட காலத்துக்கு முன்னாடி போட்டது. தூத்துக்குடி அனல் மின் நிலையம் என்பது இன்றைக்கு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்ட விஷயம். அது வடசென்னை அனல் மின் நிலையம் கூட இன்றைக்கு நீங்கள் 25-30 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம தாண்டிட்டோம், புதிதாக போட்ட அமைப்புகளை தவிர. புதிதாக ஒரு நிலையம் அமைக்கும் போது அதுக்கான முதலீட்டு செலவு, அதில் இருக்கக்கூடிய மற்ற செலவுகள், இன்றைக்கி நிலக்கரியினுடைய செலவு, இது எல்லாமே கூடி போயிருக்கு. அதனால கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய மின் நிலையங்களின் உற்பத்தி விலையும்
புதிதாக வரக்கூடிய உற்பத்தி நிலையங்களோட உற்பத்தி விலையும் ஒன்றாக இருக்காது. ஆமா, வித்தியாசப்படும் தான். அதே நேரத்துல இந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் 2 முறை மின்சாரத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க திமுக அரசு. மின் இணைப்பு பெற வேண்டும் என்றாலும் இல்ல எந்த பணியா இருந்தாலும் வந்து எல்லாமே இணையதளத்தில் தான் பதிவு பண்ணணும். இணையதளத்தை பதிவு பண்ணிட்டு பண்ணாலும் நீ நேரடியாக பார்க்கணும், போயிட்டு சந்திக்கணும்ன்ற மாதிரி ஒரு முறை இருக்கு. பெரிய சிக்கல் ஏற்படுத்துகிறது அந்த மின் நுகர்வோருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கான விலைகளுக்கெல்லாம் எல்லாருமே இணையதளத்துல வரணும்னு சொல்றது வந்து ஒரு நடுவண் அரசினுடைய சித்தாந்தம். அதை இங்கே நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஒழுங்குமுறை ஆணையம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே ஆன்லைனில் தான் பண்ணணும் அப்படின்னு. எல்லாராலையுமே ஆன்லைனில் பயன்படுத்திட முடியாது. அது முன்னாடி இந்த மின்சார இணைப்புக்கான மனுக்கள் கொடுக்கும்போது சில ஊழல்கள் வந்தது அப்படிங்கிறதுக்காக. இப்போ அந்த ஊழல் வேறு இடத்துக்கு போயிருக்கே தவிர இல்லைன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் மனு போடுறதுக்குன்னு ஏதோ ஒரு இடத்த போய் பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க அந்த இடத்துல அந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கு. ஆக பயனீட்டாளர்களை பொறுத்தவரையிலும் இருக்கக்கூடிய துயரங்கிறது நீங்கல, சிஸ்டம் மட்டும் மாறி இருக்கு. அதாவது இணையதளத்தில் பதிவு பண்ணாலும் அதை வந்து கண்டுகொள்வது கிடையாது. நேரடியாக அந்த விண்ணப்பம் எடுத்துட்டு போய் அதிகாரி கொடுத்தாதான். அப்படி இல்லை, இணையதளத்தில் இருக்கக்கூடிய மனுவை தான் அவங்க ப்ராசஸ் பண்ணணும், அதை தான் பண்ண முடியும். இல்ல அப்படி சொல்லல சார். ரெண்டுமே நீங்க பதிவு பண்ணாலும் கண்டுகொள்வது கிடையாது, நேரடியாக கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது. மனு பதிவு பண்ணப்பட்டா அந்த மனு பதிவு பண்ணப்பட்டது அலுவலகத்திலே உயர் அதிகாரி வரைக்கும் தெரியும். அதற்கான காலம் வரைக்கும் இருக்கும். இந்த மனு ரத்து செய்யப்படுற வரைக்கும் அதுக்கான தீர்வு எடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த பொறியாளர்களுக்கு இருக்கும். மனு பதிவு பண்ணப்பட்டாவிட்டாலேயே அது மனு அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அதனால அதை நேர போய் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அப்படி ஏதாவது தெரியாம போய் பார்த்தாங்கன்னா அது தேவையில்லை. இப்போ வந்து மின் உற்பத்தி நம்ம எப்படி அதிகரிக்கணும்? மின் உற்பத்தி தமிழ்நாட்டில் நீங்க மின் உற்பத்தி அதிகரிக்கிறது உலக மகா பிரச்சனை. உலகம் தமிழ்நாட்டில் மட்டும் பண்ண முடியாது. உற்பத்தி அதிகமாக்குறதுங்கிறது இனி புதுசா முதலீடு போடுறதுக்கு அரசாங்கம் தான் போடணும், அல்லது மின்சார வாரியம் போடணும். மின்சார வாரியத்துக்கு அந்த அளவுக்கு இப்போ கையில் நிதி எல்லாம் கிடையாது. ஒரு மெகாவாட்டுக்கு கிட்டத்தட்ட இப்போ 10 கோடி ரூபாய்க்கு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அது பெரிய அளவில் இல்லை. ரெண்டாவது, மரபுசாரா மின்சாரங்கிறது பெரிய அளவில் வர ஆரம்பிக்கிறது. அதனுடைய விலை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. நீங்கள் சூரிய ஒளி மின்சாரமோ காற்றாலை மின்சாரமோ ஒப்பீட்டு அளவில் விலை 3 ரூபா 4 ரூபா 3,000 ரூபா அப்படி இருக்குது. அதே நேரத்தில் நிலக்கரியினுடைய மின்சாரங்கிறது 6 ரூபா 7 ரூபா இருக்குது. அதனால் நிலக்கரி புதுசாக உற்பத்தி நிலையங்களை கொண்டு வரணுங்கிறது மெதுவாக ஆரம்பித்து போக வேண்டிய விஷயம். அது செய்யணும். இதுல வந்து மரபுசாரா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாமா, இல்ல இந்த மாதிரி நிலக்கரி அனல் மின்ல இன்க்ரீஸ் பண்ணலாமா? எல்லாமே இருக்கு. எல்லா மின்சாரத்திலையும் நீங்க மரபுசாரா மின்சாரம் இருந்துட்டு தான் இருக்கு. இப்ப நீங்க பயன்படுத்துற மின்சாரத்திலையும் மரபுசாரா மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம் இருந்துட்டு தான் இருக்கும் எல்லாத்துலயுமே. ஆமா. இப்போ வந்து கோடை காலம் வரப்போது தனியாரிடம் மின்சாரம் வாங்குவதற்காக ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க தமிழக அரசு. அதை பத்தி உங்க கருத்து? எல்லா கோடை காலத்திலும் நம்ம தனியாரிடம் இருந்து வாங்கியிருக்கோம். பவர் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இருக்கு. அதுல 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அதுல இருந்து மின்சாரத்தை வாங்குறோம். மின்சார தேவை கூடும்போது அந்த தேவைக்கு ஏற்ற அளவுக்கு வெளியில இருந்து மின்சாரத்தை விலைக்கு வாங்குறாங்க. தேவை ரொம்ப அதிகமாக கூடிட்டு இரவுல தான் அதிகமான தேவை கூடுது. அந்த காலகட்டத்தில் வாங்கும்பொழுது வெளியில வாங்குற விலைங்கிறது மிகவும் அதிகமாக தான் இருக்கு. சில சமயங்களில் 14 ரூபா 15 ரூபாய்க்கு கூட நம்ம மின்சாரம் வாங்குறோம். அதனால மின்சார விலை என்பது தனியாருக்கு போன பிறகு, தனியார் மின்சாரம் என்று வந்துவிட்ட பிறகு மின்சாரத்தின் விலை என்பது கட்டுப்பாடு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அதை யாரும் கட்டுப்படுத்துறது இல்லை. அதான் நிஜம். தனியார்லேருந்து மின்சாரத்தை வாங்கும்போது அந்த தொகையை பயன்படுத்தி நாமளே ஒட்டுமொத்த மின்சாரத்தின் அப்படி பண்ண முடியாது. இப்ப அப்படி ஒரு கற்பனையா வேணா நம்ம நினைக்கலாம். ஏன்னா மின்சார உற்பத்தி நிலையங்கள் ஆரம்பிக்கிறதுன்னு போடணும்னு சொன்னா நமக்கு அதுக்கு வேகப்பட்ட ஒரு 6 ஆண்டு காலம் ஆகும். ஒரு தனியார் நிறுவனம் 6 ஆண்டு காலம் ஆகும். மின்சார தேவையை உடனே சந்திக்கணும்னா அது உடனடி தேவை. ஒரு செகண்ட் உடனே. இன்னைக்கு ஒரு லைட்டு போட்டா அதுக்கு மின்சார உற்பத்தி வேணும் உங்களுக்கு. இன்னைக்கு திடீர்னு ஒரு மோட்டர் போட்டீங்கன்னா அதுக்கான மின் உற்பத்தியை நீங்க கொண்டு வந்து கொடுக்கணும். அதை நிறுத்த முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும் பொழுது தனியார் கொள்முதல் என்பது உடனடியாக நிறுத்திவிடவே முடியாது. படிப்படியாக நிறுத்தப்படியும். ஏன்னா தனியார் படிப்படியாக நிறுத்துறதுங்கிறது காலகட்டத்தில் மாறுமா இல்லையாங்கிறது கிடையாது. ஒரு காலத்தில் நம்மளோட உற்பத்தி விலையே தனியாரோட உற்பத்தி விலையோட குறைச்சலாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். புதுசாக போட்டால் அந்த மாதிரி நிலைமைகள் வரலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க 80 தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்கள் சொன்னீங்க. அவங்க தனியார் நிறுவனங்கள் மின் உற்பத்தி நிலையங்களை தொடங்கும் போது அரசு இயந்திரம் மிகப்பெரிய இயந்திரம் இல்லையா? அரசே அந்த மின் உற்பத்தி நிலையங்களை படிப்படியாக தொடங்கும் போது உங்களுக்கு மின்சாரத்தை தனியோட வாங்குவது குறையும் இல்லையா? நடுவண அரசினுடைய எல்லா
எல்லாம் இன்சென்டிவ்னா என்ன சொல்லணும், சலுகைகள் சலுகைகள் எல்லாமே உற்பத்தியாளர்களுக்கு தான் இருக்கு. நடுவண் அரசு என்ன நினைக்கிறாங்கன்னா, மின்சார உற்பத்திங்கிறது வெளிநாட்டு முதலீடாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ வெளிநாட்டு முதலீட்டுக்காக தான் மின்சார உற்பத்தியை திறந்திருக்காங்க. ஆனால் வெளிநாட்டு முதலீடு வந்து இங்கே இருக்க டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் போடுறதுக்கோ டவர் லைன் இழுக்கிறதுக்கோ உபயோகப்படுறது இல்லை. அதெல்லாம் மின்சார வாரியம் தான் செஞ்சாகணும். அப்போது உற்பத்தி கூட கூட அதுக்கான கட்டமைப்புக்கான செலவு என்பது மின்சார வாரியத்துக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கு. அதே மாதிரி மின்சார கொள்முதலில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய இடைவெளி, ரெவின்யூ இடைவெளி இருக்கு இல்லையா, அது இப்போ அவங்களுக்கு கடனாக சுமந்துக்கிட்டே போகுது. அப்போ அவங்களுக்கு புதுசாக முதலீடு போடுறதுங்கிற நிலை வந்து மின் வாரியங்களுக்கு இல்லை. மின்சார வாரியம் ஒரு வணிக லாபத்துக்காக செயல்படக்கூடிய வணிக முதலைகள்னு சொல்லணும். வணிக முதலைகளுக்கு நடுப்பிலையும் சாதாரண மக்களுக்கு சேவை பண்ணணுங்கிற ஒரு பணிகளுக்கு இடையில மின்சார வாரியம் மாட்டிட்டு இருக்கு. ஆக மின்சார வாரியம் அதனால் தொடர்ந்து நஷ்டத்தை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மின்சார கட்டமைப்பு மற்றதை பயன்படுத்தக்கூடிய தனியாருடைய கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை சலுகைகளுமே மின்சார வாரியத்தினுடைய, அதாவது விநியோக நிறுவனங்களுடைய நிலையை அப்படியே ரெவென்யூ உறிஞ்சி எடுக்கிறாங்க. சுரண்டிக்கிட்டு போகிறாங்கன்னு கூட சொல்ல முடியாது. ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி தனியார்கள் இந்த பொதுத்துறை நிறுவனமான விநியோக நிறுவனங்களுடைய வருவாயை உறிஞ்சி எடுக்கிறாங்க. அதான் மின்சார வாரியம் பெரும் நஷ்டத்தில் இருப்பதற்கான காரணம். அந்த நஷ்டத்தில் இருக்கிறதுனால புதிய முதலீடுகள், உற்பத்திக்கான முதலீடு அவங்க செய்ய முடியல. இப்போ இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துறாங்கல்ல, இதே தனியாரிடம் தான் ஒப்படைக்க போறாங்க. அவங்க தான் 3 ஆண்டுகளுக்கு வந்து ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்துறாங்க. தேவைப்பட்டா இன்னும் 3 ஆண்டுகளுக்கு கூட அது வந்து விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தா சொல்றாங்களே சார். காலப்போக்கில் இந்த மின்சாரத்துறையை தனியார் மயமாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மின்சார விநியோகத்துறையை தனியாருக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தின் அடிப்படையில் நடுவண் அரசு அப்படித்தான் நினைக்குது. அந்த உள்நோக்கத்துக்காக தான் இந்த ஸ்மார்ட் மீட்டரே வருது. இந்த ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வந்துட்டா இங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு 2000 பேர் தேவையில்லை. 2000 பேருடைய வேலை இனிமேல் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் போட்டு அதை எடுத்துருவாங்க. ஆஃபீஸ்லேருந்து உட்காந்துக்கிட்டு பணம் வசூல் பண்ணிடுவாங்க. ஆஃபீஸ்லேருந்து பணம் கட்டலைன்னா இன்றைக்கி அப்படியே கட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் போய் கட்டணும், இல்லைன்னா நீ முதல்ல எனக்கு ப்ரீபெய்டு போட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக தனியார் துறை வருவதற்காகத்தான், அவர்களுடைய சௌகரியத்திற்காக தான் இன்றைக்கு மின்சார வாரியத்தினுடைய முதலீட்டில் இந்த ஸ்மார்ட் மீட்டர் வருது. இதுதான் வணிக ரீதியான உள்ளுவர்ந்த இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, ஒரு தந்திரம். அதாவது மின்சார வாரியத்தினுடைய செலவிலேயே ஸ்மார்ட் மீட்டர் போட்ட பிறகு தனியார் வந்து அது சௌகரியமாக எடுத்துக்குவாங்க. அப்போ அவங்க வரும்போது இங்கே தொழிலாளி செலவு நிறைய வரக்கூடாது, வேலை வாய்ப்பை குறைச்சலை வச்சுக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்படுறதான் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம். அது தான் எல்லாரும் எதிர்த்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் போது ஒரு 40,000 வேகன்சி காலியாக இருக்கு அந்த மின்சாரத்துறையில். ஸோ அது வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. மீட்டர் பொறுத்த வரைக்கும் ரீடிங் எடுப்பதற்காக இருக்கக்கூடியவங்க ஒரு 2500 பேர் வரைக்கும் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் அதை ஃபில்லப் பண்ணுறதில்ல. அதனால குறைஞ்சபட்சம் இன்னைக்கு 2000 பேர் இருக்காங்க. இந்த 2000 பேருக்கு வேலை இல்லாமல் போயிடும். டோட்டலாகவே ஒரு 40,000 பேருக்கு வந்து வேகன்சி இருக்கு. வேகன்சி நிறைய இருக்கு. வேக்கன்சி நிறைய இருக்குது. அது ஃபில்லப் பண்ணலைங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கான நிதிச்சுமை தான் அதுக்கு காரணம். அந்த நிதிச்சுமையை அவங்க சொல்கிறாங்க, இவங்க தொழிலாளர்கள் எங்களுக்கு வேலை சுமைன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய இடையில இருக்க போராட்டம். அதான் மின்சாரத்துறை 40,000 பேர் வேக்கன்சி இருக்குதா சொல்லியிருக்காங்க. எல்லா துறையிலும் இந்த நிலையில வந்து இந்த ஸ்மார்ட் மீட்டரை தனியாரிடம் ஒப்படைச்சா அந்த 40,000 வேக்கன்சி இல்லை, ஒரு 2000 தொழிலாளர்களுடைய வேலை இல்லாமல் போகும். அது ஒரு பிரச்சனை. விவசாயிகளுடைய அச்சம் என்னன்னாக்கா, இல்லை விவசாயிகளுக்கு இதை பற்றி எந்த அச்சமும் தேவையில்லை, தேவை கிடையாது. ஸோ காலப்போக்கில் வந்து மின்சாரத்துக்கு கட்டண வசூலிக்க வாய்ப்பு கிடையாது. அது அரசனுடைய கொள்கையை பொறுத்தது. ஆனா இது வந்து அரசே இல்லை, மின்சார கட்டணம் வசூலிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தா விவசாயிகள்ட்ட இருந்து பணம் வசூல் பண்ணி தான் செய்வாங்க. அப்போ அது விவசாயிகளுக்கும் அரசுக்குமான ஒரு பிரச்சனையாக மாறும். சில மாநிலங்களில் விவசாயத்திற்கான இணைப்புகளுக்கு மின்சார கட்டணம் இருக்கு. குஜராத்தில் இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு, மற்றதெல்லாம் இருக்கு. ஆக தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டில் கிடையாது, பஞ்சாப்ல கிடையாது, மற்ற மாநிலங்கள்லாம் இது கிட்டத்தட்ட இருக்கு. தமிழக அரசுக்கு இப்போ சில நெருக்கடிகள் இருக்கு, அதுக்கான கடன் இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட அதுக்கு இப்போ 1 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கடனை வந்து சமாளிக்கணும்னு சொல்லணும்னு சொன்னால் அது தமிழ்நாடு அரசு மத்திய அரசு கொஞ்சம் சார்ந்திருக்க வேண்டிய நிலைப்பாடுகளும் இருக்கு. அதனால நடுவண் அரசினுடைய சில அழுத்தங்களுக்கு மாநில அரசு இணங்கி போக வேண்டிய கட்டாயங்கள், சூழல்கள் இருக்கு. அதனால தனியார் மயப்படுத்துறதை வந்து மாநில அரசு தள்ளி
தள்ளி போடும் அல்லது தவிர்க்கும். ஆனா ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனா மத்திய அரசு மனசு வச்சால் மத்திய அரசினுடைய முடிவே தான் தனியாருக்கு கொடுக்கணுங்கிறதும் ஃபுல்லாவே அந்த எல்லாத்தையுமே மின்சாரத்துறையை தனியாருக்கு கொடுத்துடணும், தனியார்கள் கொள்ளை லாபம் அடிக்கணும் என்பதுதான் மனித அரசினுடைய திட்டமா இருக்கு. அது ஒட்டுமொத்த மாநில அரசு அனுமதி கொடுக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா நெருக்குவாங்க, தள்ளி போடுவாங்க, நெருக்குவாங்க மாநில அரசு. நிதி என்பது மத்திய அரசை சார்ந்துதான் இருக்கு, மாநில அரசை சார்ந்து இல்லை. அதனால நிதிங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு மாநில அரசை நெருக்குவாங்க, நெருக்கடிக்கு உள்ளாகும். இப்ப மத்திய அரசு இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கொண்டு வருது, மாநில அரசு வழி இல்லாம நடைமுறைப்படுத்துவதற்கு முன் வருது. ஆனா விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, விவசாயிகளுக்கும் ஸ்மார்ட் மீட்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. விவசாயியை பொறுத்த வரைக்கும் மீட்டர் பொருத்தப்படணுமா பொருத்தப்படக்கூடாதா அப்படிதான். அது எந்த மீட்டருங்கிறத பத்தி எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அது அவங்களுடைய கோரிக்கை. ஆக அது ஸ்மார்ட் மீட்டரா வருதா இல்லை சாதாரண மீட்டரா வருதா, அதுக்கு முன்னாடி இருக்கிற மீட்டரா வருதா, ஓடுற மீட்டர் வருதா, ஓடாத மீட்டர் வருதாங்கிறது அல்ல கருத்து அல்ல. அதில் மீட்டர் பொருத்தினா எங்களுக்கு கட்டணத்தை வசூலிப்பீங்க, அதனால மீட்டர் வேண்டாம், அதான் அவங்களுடைய நிலை. நாங்கள் மீட்டரை பொருத்தணுங்கிறது கட்டணத்தை வசூலிக்க மாட்டோம், ஆனால் மீட்டர் ஒரு அளவு எடுக்கணுங்கிறதுக்காக வைக்கணுங்கிறது மத்திய அரசுடைய நிலை. அந்த ரெண்டு நிலைப்பாட்டுக்கு இடையில ஆபத்தும் கிடையாது. இதனால விவசாயிகளுக்கு ஆபத்து இருக்கா இல்லையாங்கிறதுல நான் சொல்லலை. ஸ்மார்ட் மீட்டர்னால மீட்டர் பொருத்தப்படுறதுல இருக்கக்கூடிய இந்த கருத்தியல் அவ்வளவுதான். ரெண்டு கருத்தியல் இருக்கு, ரெண்டு எதிர்முறையா இருக்கு. இந்த ரெண்டு கருத்தியலும் ஒத்தி போறதுக்கான நிலை இல்லை. இந்த வேளாண் மின் இணைப்புகள் மும்முனை மின்சாரம் வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்ப 18 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு அரசு எடுக்க நடவடிக்கை என்ன சார்? 24 மணி நேரம் மின்சாரம் இருக்கு. எங்க 14 மணி நேரம் 24 மணி நேரம் எங்க இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கான தனி கருத்துக்களை ஒழுங்குமுறை ஆணையத்துல கேட்டாங்கன்னா அவங்க மின்சார வாரியம் வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்வாங்க. அது 4 லட்சத்துக்கு மேற்பட்டவர் மின் இணைப்புக்காக விண்ணப்பம் செய்து 10 ஆண்டுகளை காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த தமிழக மின்சாரத்துறை வாரியம் உடனடியா மின் இணைப்பு கொடுக்கணும், என்ன பண்ணணும் நீங்களோட கருத்து? அது நிறைய அளவில் முதலீடு செய்யணும், நிறைய அளவில் மின்சாரத்தினுடைய தேவைகள் கூடும், அந்த தேவைகளுக்கான வழியை ஏற்படுத்தணும். மாநில அரசினுடைய மானியம் கொடுக்கக்கூடிய மானியம்ங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த மானிய அளவெல்லாம் மின்சார வாரியத்தினுடைய ஆக ஒட்டு மொத்தத்தில் நிதியை பொறுத்ததாக அது அமையும். நிதி எவ்வளவு இருக்கோ அந்த நிதியில் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை சார்ந்து தான் அதுக்கு மின் இணைப்பு கொடுக்க முடியும். அதுதான் நிலைப்பாடு. உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.